மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாயக்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும் மாநில அரசின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தியும் தமிழக சட்டப்பேரவையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முன்மொழிந்த தமிழக அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த விவகாரம் குறித்து திமுக அதிமுக இடையே காரசாரமான விவாதம் நடந்தது. டங்ஸ்டன் உரிமம் வழங்கப்பட்ட பகுதியானது குடைவரை கோயில்கள், சமண சிற்பங்கள், தமிழ் பிராமி வட்டெழுத்துக்கள், பஞ்சபாண்டவர் படுகைகள் போன்ற பல வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியதாகவும் அரிய வகை உயிரினங்களின் வாழ்வாதாரமாகவும் இருப்பதை கருத்தில் கொண்டு இப்பகுதி ஒரு பல்லுயிர் பெருக்க தலமாக கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய நிலையிலும் அப்பகுதியில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமம் மத்திய அரசால் அளிக்கப்பட்டுள்ளதை தமிழக அரசும் தமிழக மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தமிழக அரசின் தனி தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்காரணம் கொண்டும் தமிழகத்துக்குள் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வரக்கூடிய வாய்ப்பே இல்லை. அதை தடுத்து நிறுத்துவோம். ஒருவேளை டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் இந்த முதல்வர் பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசினார். மத்திய அரசு இந்த ஆண்டு டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு ஒப்பந்த புள்ளி வெளியிட்டு இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமம் இறுதி செய்யப்படும் வரை தமிழக அரசு அமைதியாக இருந்துள்ளது. மாநில அரசின் கோரிக்கையை மத்திய சுரங்கத்துறை நிராகரித்ததாக வந்த செய்தி மதுரை மாவட்ட மக்களுக்கு சென்றடைந்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது என்று பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திமுக அரசின் தவறான முழுமையற்ற தகவல்களால் மதுரை அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது குறித்து திமுக அரசு தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே இந்த சுரங்கம் அமைப்பது குறித்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது பொதுமக்கள் எதிர்ப்பை அடுத்து திமுக அரசு நாடகமாடிக்கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி நல்லாட்சியில் விவசாயிகள் நலனுக்கான திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்படுகின்றன. விவசாயிகள் நலனுக்கு எதிரான எந்த செயல்பாடுகளையும் நமது பிரதமர் மேற்கொள்ள மாட்டார் என்பது உறுதி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற இருப்பதால் தமிழகத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் டிசம்பர் 13ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதன்கிழமையை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள், கடலூர் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 2வது வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது. இதில் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா உட்பட 20 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. டெல்லியில் ஒரே நாளில் 40 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் தலைநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து டெல்லி மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பொறுப்பில் இருந்து மத்திய அரசு தவறிவிட்டது என்று டெல்லி முதல்வர் அதிசி குற்றம் சாட்டியுள்ளார். சிரியாவில் ஷியா பிரிவைச் சேர்ந்த அதிபர் ஆசாத்துக்கும் சன்னி பிரிவைச் சேர்ந்த கிளர்ச்சி குழுக்களுக்கும் இடையே கடந்த 13 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடைபெற்று வந்தது. துருக்கி ஆதரவு பெற்ற HDS சிரியா தேசிய படை, அமெரிக்க ராணுவத்தின் ஆதரவு பெற்ற பிரி சிரியா படை உள்ளிட்ட பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் சிரிய அரசுக்கு எதிராக போரிட்டு வந்தன. சிரிய அதிபர் ஆசாத்துக்கு ரஷ்யாவும் ஈரானும் ஆதரவளித்து வந்தன. இந்த சூழலில் துருக்கி ஆதரவு கிளர்ச்சி குழுக்கள் கடந்த 8ஆம் தேதி சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றின. இதையடுத்து சிரிய அதிபர் ஆசாத் ரஷ்யாவுக்கு தப்பியோடினார். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்வதாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். மேலும் கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய மூவர் உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனாவிடம் அரசியல் எதுவும் பேச வேண்டாம், அம்பேத்கர் குறித்தும் நூல் உருவாக்கத்தில் அவருடைய பங்கு குறித்தும் பேசுமாறு சில வழிகாட்டுதல்களை தெரிவித்தேன். அதை மீறி அவரது பேச்சு பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடம் கொடுத்தது. விசிகவின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்கும் அளவுக்கு அது அமைந்துவிட்டது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் தேவை அமைந்ததன் அடிப்படையில் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆதவ் அர்ஜுனா மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அவர் விளக்கமளித்துள்ளார்.